இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலெல்லாம் பெல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெல்லை அடித்தோன்னா எத்தனை செகண்ட் எக்கோ வரும்னு தெரியுமா? தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வச்சுக்கோங்களேன், தம்ப்நெயிலை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ க்ரோம் பேஜ் போய்க்கோங்க. க்ரோம் பேஜ் போயிட்டு டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணிக்கோங்க, டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் யூடியூப் போய்க்கோங்க. போயிட்டு உங்கள் சேனல் லோகோ இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். இப்போது யுவர் சேனல் கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். இதில் இந்த கஸ்டம் சேனல் இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பாருங்கள், எனக்கு இப்போ டைமண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது நம்ம அந்த சேனல் டேஷ்போர்ட் கீழே அந்த சேனல் கண்டென்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மேலேருந்து 3வது இடத்து இருக்கும். கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அது போக மாட்டுது, இருங்க ஒரு நிமிஷம். ஏதோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணி இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்த பப்ளிக் கீழே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்த நான் இருக்குது. அது அப்படி இருந்தால் நமக்கு சேஃப் தான். இந்த இடத்த எப்போல்லாம் இங்கே என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்தால் இந்த இடத்த வரும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அந்த இடத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்த இது 3 வரும். அது மட்டும் இல்லை, இந்த ஏஜ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 18 வயசு மேலே இருக்கவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணும், அவங்க அது கீழே இருக்கவங்களாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா அப்போது இந்த இடத்த இதெல்லாம் வரும். சரிங்களா? இதில் இந்த ஏஜ் ரிஜிஸ்டர் வந்தால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், முக்கியமாக கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் மட்டும் வரக்கூடாது. அப்புறம் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்தால் போகிறது ரொம்ப கஷ்டம். கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தால் 90 டேஸில் போயிடும். இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதான் இந்த ரீஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அது இதான். சரிங்களா? இப்போது சில பேர்த்துக்கு ஐ கார்டு எண்டு ஸ்க்ரீன்னா என்னன்னே தெரியல, அவங்க பிகினர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்த ஐ கார்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஐ கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஐ கார்டில் ஒரு ட்ரிக் இருக்குது. சரிங்களா? என்ன ட்ரிக்னால், நான் ஏற்கனவே இதில் நிறைய இது வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணியாச்சு. ஐ கார்டில் என்ன ட்ரிக்னா, எல்லாருமே ஐ கார்டில் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்தையே வச்சிடுறீங்க. இந்த இடத்தையே ஐ கார்டு வச்சிங்கன்னா எல்லாம் இந்த இடத்தையே கிளிக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இங்கே ஓடுற வீடியோ எப்படி பாஸ் பார்ப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நடுவில் இப்படியே ப்ளஸ் சிம்பிள் இப்படி ஏற்றி அப்புறம் இப்படி ப்ளஸ்ஸை கொடுத்து வீடியோ கிளிக் பண்ணி அப்புறம் எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி இப்படி நடுவில் கோடு வச்சு இப்படி அந்த மாதிரி 4 வீடியோ வச்சுக்கோங்க போதும். அதிகமாக வச்சுருந்தாலும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரொம்ப எண்டில் வைக்கக்கூடாது. எண்டில் தான் எண்டு ஸ்க்ரீன் நம்ம வைக்கிறோமே, எதுக்குப்பா நடுவில் எண்டு ஸ்க்ரீனு, எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்படி வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து எண்டு ஸ்க்ரீன் சில பேர்த்துக்கு தெரியல, அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிகினர்ஸ். இப்போ நான் இந்த வீடியோக்கு இந்த எண்டு ஸ்க்ரீன் தான் வச்சுருக்கேன். நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து வச்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் எண்டு ஸ்க்ரீன் கிளிக் பண்ணதும் இப்படி இருக்கும். இதுலேயும் கீழே இந்த கோடு மாதிரி காட்டும். நீங்கள் இந்த கோடை ஃபஸ்ட்டில் தூக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ இருக்குல்ல, மோஸ்ட்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் எது வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் ப்ளஸ் அந்த மாதிரி வீடியோ, அங்கே கீழே சூஸ் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4 வீடியோ வைக்கலாம். சரிங்களா? வேணால் உங்கள் சேனல் கூட வச்சுக்கலாம். சூஸ் ஸ்பெசிஃபிக். வேறு என்ன வைக்கலாம், உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த கண்டென்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இதை தம்ப்நெயிலில் தூக்கி வைங்க. அப்புறம் ப்ளேலிஸ்ட்டும் அந்த மாதிரி எது வேணுமோ அந்த மாதிரி அதில் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த செட் ஆகிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வச்சதெல்லாம் இங்கே வந்துருச்சு. இப்போது சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சேவ் கொடுத்ததும் இங்கே சேவ் ஆகிடும். இங்கே போய் நம்ம சேவ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம பேக் வந்துடலாம். சரிங்களா?
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபராக இருந்தாங்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இடத்துல காப்பிரைட் வரக்கூடாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம்லாம் வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட் யூடியூபராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க.